அனைவருக்கும் வணக்கம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து ஏஎல்பிக்கான ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஜோன் வாரியாக விட்டுருக்காங்க. நம்ம சென்னை ஜோனுக்கான ரிசல்ட்டை வந்து தனியாக ஒரு பிடிஎஃப்ல வந்து மென்ஷன் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th நவம்பர் 2024 29th நவம்பர் வரைக்கும் இந்த எக்ஸாம் சிபிடி 1 வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இதற்கான ரிசல்ட் வந்து இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் நம்பர் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. யாரெல்லாம் அந்த எக்ஸாம் அப்பியர் ஆனீங்களோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் யாரெல்லாம் அப்பியர் ஆனீங்களோ அவங்க ரோல் நம்பர் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனுக்கும் டேட் வந்து கொடுத்துட்டாங்க, எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. 19ஆம் தேதி மார்ச் 20ஆம் தேதி மார்ச் 2 நாளும் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் அந்த எக்ஸாம் சிட்டியோட இன்டிமேஷன் அப்படின்றது வந்து 10 நாளைக்கு முன்னாடி உங்கள் எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படின்ற ஒரு இன்டிமேஷன் வந்து நம்ம ரயில்வே சைட்லேருந்து கொடுப்பாங்க உங்கள் வெப்சைட்டில். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக மார்க் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த ரயில்வே போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் அந்த எல்லாமே அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வரும். இந்த ஒரு விஷயம் வந்து நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே 3 மணிக்கு மேலே இந்த ஒரு விஷயம் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதான் அந்த பிடிஎஃப். ஃபஸ்ட் ஸ்டேஜ் யாரெல்லாம் அப்பியர் ஆனீங்களோ நம்பர் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நாட்கள் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட் தான் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஸ்டேஜுக்கு. அதனால் இப்போயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி நம்ம கட் ஆஃப் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் விட்டுருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 49.51, எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஒவ்வொரு கட் ஆஃபும், ஷெல் காஸ்ட்டுக்கு என்ன, எஸ்டிக்கு என்ன, ஓபிசிக்கு என்ன, இடபிள்யூசிக்கு என்ன அப்படின்ட்டு இண்டிவிஜுவலாக சென்னை ஜோனுக்கு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பாருங்கள். பிடிஎஃப்ல வந்து உங்கள் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. சிபிடி 2 எக்ஸாம் வந்து நல்லா பண்ண சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.